நேற்று நடந்த அமோனியா விபத்து பற்றியும் ஆளுநர் உரையின் மீதும் பேசப்பட்டது. முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்கள் எல்லாம் அவங்கவுங்க கருத்து சொல்லியிருக்காங்க. கடந்த 2-3 நாட்களாக நான் பேசும்போது டம்ளரில் தண்ணி கொடுக்கறது பதில் பாட்டிலில் கொடுங்க அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்நியார் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்கன்னாரு. பட் அதை எடுத்து போட்டால் வன்முறையாகும் போது பிரச்சனை வரும்னாங்க. அப்படி பார்த்தா டம்ளர் போட்டாலும் பிரச்சனை ஆகும் அப்படின்ற கருத்து நான் சொன்னேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பார்க்க அமைதியாக இருந்தால் அவருக்குள்ளே இப்படி ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது. அங்கே சபையில் எல்லாருமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதே போல் நேற்று பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக ஒரு நிமிடம் நம்ம மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கலாம் அப்படின்றத நான் என் கருத்தாக சொன்னேன். அதே மாதிரி ஆளுநர் அவர்கள் அவருடைய உரையிலே தேன் பாயலைன்னா கூட ஈட்டி பாயிற அளவுக்கு தமிழை தப்பு தப்பாக தலைவர்கள் பேரெல்லாம் அவர் பேசினதை நான் சுட்டி காட்டினேன். அதற்கு அவைத்தலைவர் அவர்கள் அதுக்கு நீக்கப்படும் என்றார். சரி, அதற்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் நான். பட் வேற்று மாநிலத்திலிருந்து வந்தாலும் அதை கேட்குறது நம்ம காதுகள் தான். அதனால் என்னுடைய கருத்தை உண்மையை நான் சொன்னேன், உண்மையை உறக்க சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கி அதர் லாங்குவேஜ் இருக்கிறவங்க தமிழ் லாங்குவேஜ் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலைன்னா அது நம்ம கேட்குறவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் தேன் பாயலைனாலும் ஈட்டி பாய்ஞ்ச மாதிரி இருந்தது. அவருடைய உரை 37 நிமிடம் பேசினா 37 மிஸ்டேக்ஸ் அவர் சொன்ன மாதிரி இருந்தது என்ற என் கருத்தும், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அவருடைய உரை இருந்ததும் என்றும் என்னுடைய பதிய வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சென்று கிளாஸ் நடக்கும்போது முதல்வருடைய புகைப்படத்தை மாற்றுறது, அதே போல் அமைச்சர் பெருமக்கள் பொது வெளியில் நடனங்கள் ஆடுவது என்று எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உண்மையிலே பார்க்குறதுக்கு மக்கள் இன்னைக்கு மிக 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 எல்லாருமே ஒரு வெறுக்கின்ற ஒரு நிலையில் இன்னைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மின்வெட்டு பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் சில இடங்கள் மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல இருக்குது. நான் ஏற்கனவே பல முறை நான் விருதாச்சலம் போனப்பே சொன்னேன், மழைக்காலம் வரப்போது நெல் மூட்டைகளை எல்லாம் நம்ம இப்பயே உடைய குடோன்களுக்கு மாற்றுங்க, இல்லைன்னா எல்லாம் நனைஞ்சு வீணாக போகும்னு. பட் அதை காதிலே வாங்கலை. செவுடன் காதில் ஊதில் சங்கு போல எல்லாம் ஆட்சியாளர்கள் இருந்ததின் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெய்கின்ற மழையில் அத்தனை நெல் மூட்டைகளும் நனைந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் முளை விட்டுருக்கிறது. அதில் 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் விருதுநகர் மாவட்டத்திலும் கும்பகோணத்திலையும் 75,000 மூட்டைகள் நனைஞ்சு வீணாயிருக்கிறது. இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மின்வெட்டை உடனடியாக சரி செய்யணும். மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டில் ஏன் இப்போ மின்வெட்டு வருகிறது என்ற கேள்வி இன்னைக்கு அவையிலே பேசப்பட்டது. சட்டம் ஒழுங்கு பற்றி பேசப்பட்டது, பாலியல் வன்கொடுமை பற்றி பேசப்பட்டது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு அங்கே பேசப்பட்டது. ஆட்சியாளர்கள் ஏற்கனவே குழந்தைகளையும் மூளை செலவை செய்து, பள்ளி மாணவ மாணவிகளை மூளை செலவை செய்து ஆட்சிக்கு வந்ததாக ஒரு கருத்து இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆட்சி ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ கிளாஸ் நடக்கிறப்போ ஸ்கூலில் போய் பிள்ளைகள்கிட்ட பாடல்களை பாடுவதும் டான்ஸ் ஆடுவதும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அமைச்சர் பெருமக்களும் பொதுவெளியில், இன்றைக்கு அவங்கெல்லாம் அமைச்சர்கள், பொதுவெளியில் நிச்சயமாக ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும் என்பதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி விவாதமாக அங்கே பேசப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இன்னைக்கு கன்னி பேச்சாக என்னுடைய தொகுதியை பற்றி நான் பேசினேன். அப்போது அவைத்தலைவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாமே ஒரு குறிப்பாக என்கிட்ட கொடுத்துருங்க, அதை நாங்கள் அவையிலேயே நான் எடுத்துக்கொண்டு தீர்மானமாக நிறைவேற்றி அதை நாங்கள் பரிசீலனை செய்வோம். ஸோ எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் சொல்ல தேவையில்லைன்னு சொன்னார். அவர் கருத்தை நான் ஏற்றுக்கொண்டு
என்னுடைய டைமை நான் வந்து மற்றவர்களுக்கு டைமை நான் எடுக்கக்கூடாதுன்றதுனால ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மீதி ஒரு லெட்டர் ஃபார்மில் அவர்கிட்ட அதை நான் கொடுக்க இருக்கிறேன். அதில் முதல் விஷயம் விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே மாதிரி விவசாயிகள் சார்ந்த அந்த பூமியில் விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதும், அதே போல் கோயில் மாநகர் விருதாச்சலம் வந்து ஒரு கோயில் மாநகர் ஆகை சுற்றுலாத்துறை மூலம் அதை ஆன்மீக சுற்றுலாவாக மாற்ற வேண்டும் என்றும், அதே மாதிரி பீங்கான் தொழிற்சாலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா விருதாச்சலம் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதுக்கான கல்லூரியும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதை மேன்மைப்படுத்தி வேலை வாய்ப்புக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் அதை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும், இது போன்ற லெட்டருங்கம்மா, இது போன்று நிறைய பாயிண்ட், அதாவது மோர் தென் 10 பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. இதை எல்லாமே வந்து அவைத்தலைவரிடத்தில் நான் வந்து ஒப்படைக்க இருக்கேன். அதை தான் அவர் சொன்னார். அவைத்தலைவர் என்ன சொன்னார்னா, இதை நீங்கள் வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதை வந்து நான் பார்த்து குறிப்பெடுத்துக்கிறேன். இதில் வந்து விருதாச்சலம் தொகுதிக்கு வேண்டிய எல்லா 10 பாயிண்ட் இதில் இருக்குது. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாதுன்றதுனால 3 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு இதை வந்து அவைத்தலைவரிடம் இப்போ கொடுக்க இருக்கிறோம் என்பதையும் இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் என்னை விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற செய்த 2006 கேப்டன் வெற்றி பெற்றார். அந்த வரலாறு 2026 மீண்டும் திரும்பி இருக்கிறது. ஸோ எங்கள் கட்சியின் தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் என்னுடைய விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கும் அந்த சிறப்புமிக்க கோவிலான விருதகிரீஸ்வரர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மக்களுக்கு நான் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்றும் அவையில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது போன்ற ஒரு விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். ஆமாங்க, இல்லை எல்லாருடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு வந்து அவருடைய பதிலுரையில் இவ்வளோ நாள் நம்ம பேசினது அத்தனைக்குமான ஒரு பதிலுரையை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான தெளிவான பதில் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். வரவேற்கிறேன். கேப்டனுடைய கனவு நிஜமாயிருக்கிறது. இதை முதலில் சபையிலேயே குரல் எழுப்பியது கேப்டன் தான். ஒரு பக்கம் தானே காமிச்சிங்க, இன்னொரு பக்கம் காமிச்சா தானே உண்மை தெரியும் அப்படின்னு இதை பற்றி பேசியவர் கேப்டன் அவர்கள். அது வந்து இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. நேரலையில் சட்டசபை நிகழ்வுகள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த அரசை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஏன்னா மக்கள் வரி பணத்தில் தான் இங்கே சட்டசபை நடக்குது. அப்போ மக்கள் பார்க்கணும் கண்டிப்பாக என்ன நடக்குதுன்றதை. ஏன்னா 234 எம்எல்ஏஸு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அப்போ அந்தந்த தொகுதி மக்களுக்கு நம்ம எம்எல்ஏ என்ன பேசுகிறாருன்னு தெரியணும். ஸோ நேரலையில் இன்றைய முதல் கண்டிப்பாக அது வரும் என்று சொன்ன ஆளும் கட்சி தாவேக்காக்கு, முதலமைச்சருக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேடம், நீங்கள் ஒவ்வொரு முறையுமே எல்லாத்தையும் வலியுறுத்துங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறத பொறுத்து. அதாவது சீனியர் எம்எல்ஏ அப்படி தான் இருக்காங்க, ஜூனியர் அப்படியே தான் இருக்காங்க. என்ன பண்ணணும், என்ன திருந்தணும், என்ன ஒவ்வொரு முறையுமே இதனால் டைம் வேஸ்ட் ஆகிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஒவ்வொரு நேரம். இதுக்கு சபாநாயகர் என்ன பண்ணணும், இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு மீண்டுமே பழைய எம்எல்ஏக்கு மீட்டிங் வைக்கணுமா, என்ன பண்ணணும் அதுக்கு? இல்லை, இன்றைக்கி வந்து நான் சபாநாயகரை தனியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவரிடமே இதை நான் வந்து முறையிட்டிருக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கும், ஏன்னா 234 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, அவங்கவுங்க தொகுதி சார்பாக எல்லாரும் பேசணும். அதனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு சமமாக கிடைக்க வேண்டும். ஒருத்தருக்கு 1 மணி நேரம், ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம், ஒருத்தருக்கு 20 நிமிஷம் அப்படி ஒதுக்குறதுனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது. இதை அவைத்தலைவர் அவர்கள் நிச்சயமாக குறிப்பெடுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் என்பதை அவைத்தலைவரிடமே இன்னைக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இனி வருங்காலத்தில் அந்த டைம் வந்து குறிப்பிடப்பட்டு எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி.